இந்த லக்னத்திலேருந்து 11ஆம் இடத்தில் சூரியன் இருந்தால் கூடுமான வரைக்கும் எல்லா தோஷங்களும் நிவர்த்தி ஆகுது அப்படிங்கிறது ஆரம்பகால நூல்கள்லேருந்து சொல்லப்பட்டிருக்கிறது தான். 11ஆம் இடத்துல சூரியன் அப்படின்னு பார்க்கும்போது லக்னத்துக்கு அது பாதகஸ்தானமாக இருக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா சரலக்கணங்களுக்கு 11ஆம் இடம் பாதகஸ்தானம்ங்கிறதுனால அந்த 11ஆம் இடத்துல சூரியனை வச்சு திருமணம் பண்ணுறது, அந்த 11ஆம் இடத்துல சூரியன் இருக்கிற அந்த கிரக அமைப்பு அந்த நேரங்களில் திருமணம் பண்ணுறது ஓரளவு நல்ல நிலையில் இருக்கும். அதே சமயத்தில் அது வந்து பாதகஸ்தானமாகவோ சூரியனுக்கு பகைஸ்தானமோ இல்லாமல் பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. ஒரு லக்னத்தில் தான் நிச்சயமாக வந்து திருமணம் குறிப்பாங்கல்ல. அப்போ லக்னத்துக்கு முன்னும் பின்னும் பாவக்கிரகங்கள் இல்லாமல் பார்த்துக்கிறது அது வந்து அடுத்தது ஒரு குறிப்பு. பாபகத்திரியோகம் பாபகத்திரியோகம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. அப்போ கத்திரின்னா இந்த இடத்துல வந்து கத்திரிக்காய் எடுக்கக்கூடாது, சிஸ்டர் கட்டிங் மாதிரி அப்படின்னு. இப்போ நாம் ஒரு நல்ல மனிதர்கள் இருக்கும்போது இந்த பக்கமும் ஒரு மோசமான மனிதர், இந்த பக்கம் ஒரு மோசமான மனிதர் இருந்தால் இவங்களுக்கு பயந்தே வந்து நடுவில் இருக்கக்கூடிய மனிதர் வந்து இயங்க முடியாதுல்ல. அதனால் லக்னத்துக்கு முன்னும் பின்னும் பாவக்கிரகங்கள் இல்லாத நிலையை பார்த்து ஒரு லக்னத்தை குறிக்கிறது ஒரு முக்கியமான கருத்து.